ஹெர்பல் சட்னி பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கட்டு அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கருவேப்பிலையும் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு சொரக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 12-13 மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம இதுக்கு இதை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா கண்டிப்பாக கையில் தெரிக்கும், ஸோ கவனமாக பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயோட அந்த வெடிப்பு ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா தான் சட்னியில் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி ப்ளஸ் கருவேப்பிலை, புதினா ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10-15 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். நமக்கு இது ரொம்ப நேரம் போட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சொரக்காயை சேர்த்துக்கிறேன். சொரக்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு வாட்டி. சொரக்காய் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நீர்க்காய் வெரைட்டி. உடம்புக்கு நீர் சத்து நிறையா கொடுக்கக்கூடிய தன்மை சொரக்காயில் இருக்குது. ஸோ அடிக்கடி சாப்பிடுங்க. பாருங்கள், சொரக்காயும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. நமக்கு மேலே ஆவி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணோம்னா போதும். இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் விட்டமின் சி ரிச்சான ஒரு ஃபுட்டு. நம்ம அதை ரெகுலராக உடம்புல சேர்த்துக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக இது டெய்லி சாப்பிட சொல்கிறாங்க, அதுதான் அட்வைசபிள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காயை முடிஞ்ச வரைக்கும் டெய்லி சாப்பிடுங்க. அப்படி நெல்லிக்காயை சாப்பிட முடியலன்னா இப்படி சட்னியாக பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட ஹீட் இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சதை தாளிச்சிக்கலாம். இப்போது அதே கடாயை வாஷ் பண்ணி நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். பேசிக்காக எப்பயும் பண்ணுற தாளிப்பு தான். கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்ல உளுந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நம்ம போட்ட மாதிரி இல்லாமல் கோல்டு கலராக வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு 2-3 சிட்டிகை பெருங்காயமும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்க்குறேன். நான் மஞ்சத்தூள் கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலர் கொஞ்சம் க்ரீனிஷாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மேலே கண்டிப்பாக கொஞ்சம் படுங்க, ஸோ கவனமாக பண்ணிக்கோங்க. அடுப்பை முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துருங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா இந்த மாதிரி எல்லா எண்ணெயோடு சேர்ந்து அந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை. இப்போ தான் இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் அரைக்கிறப்ப வேணும் அப்படின்னாலும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சிட்டு தான் உப்பு சேர்ப்பேன். உப்பு நம்ம சாய்ஸ் தான், நம்ம எப்போ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இந்த மாதிரி கொதி வரும்பொழுது மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. தட்டு போட்டு மூடினாலும் இடையில அடிக்கடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி ஒரு நல்ல கெட்டியான சட்னி மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அடிக்கடி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி கலரி மட்டும் விட்டுட்டு திரும்ப பிளேட் போட்டு அதே மாதிரி மூடி வச்சுடுங்க. இது கம்ப்ளீட்டாக சுருண்டு வதங்கி வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் சேர்க்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புளிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெல்லிக்காயோட அந்த புளிப்பு பார்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்பொழுது நமக்கு பல்லே கூசும். அது நம்ம சட்னியாக அரைச்சாலும் அந்த மாதிரி இருக்கும். பட் இது அதிசயம்னு கூட சொல்லலாம். எதிர்ப்புளிப்புன்ற பேரில் நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த நெல்லிக்காயோட பல்லு கூசுகிற அந்த புளிப்பு தெரியாது. சட்னி நமக்கு ஈவனாக ஒரு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ஸோ அவ்வளோதான். லெமனும் பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக நம்மளோட ஹெர்பல் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. வேணுங்கிற அளவு மட்டும் கொஞ்சமாக வெளியே வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து 1 வீக் 10 டேஸ் கூட யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.